எப்படி நின்று கொண்டிருக்கிறது பாருங்க. கோவில்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அந்த நகரத்தை ஒரே நிமிஷம் கூர்மையா பாருங்க. காசியை பாருங்க, உஜ்ஜயினை பாருங்க. தமிழகத்துல கோவிலுக்காங்க பஞ்சம். 44,000 கோவில்கள் என்று சொல்லுகின்றோம். அதையெல்லாம் தாண்டி எத்தனை இலக்கியங்கள், எத்தனை கோவில்கள் இயற்றப்பட்டிருக்குன்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஐயா. ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள் 120 ஐயா. தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 274 சிவாலயங்கள். மங்கள சாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்கள், 33 சக்தி பீடங்கள். எல்லா நகரமுமே ஒரு கோவிலை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நகரத்துக்கு அழிவு இல்லை, அந்த கலாச்சாரத்திற்கு அழிவு இல்லை, அந்த தமிழ் மக்களுக்கு அழிவு இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சி அரசியல் பேசக்கூடாது இருந்தும் ஒரு சின்ன விஷயத்தை அரசியலாக பேசவில்லை. 5400 ஆண்டுகள் சந்தோஷம். 5400 ஆண்டுகள். ஏன் 5400 ஆண்டுகள் என்றால் கோவில்களை சார்ந்து இந்த கலாச்சாரம் இருந்ததால் 5400 ஆண்டுகள். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அதனால் நம்முடைய கடமை. இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ நகரங்கள், ஐயா பவன் கல்யாணம் அவங்க வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் திருப்பதி கோவிலினுடைய சொத்தை எஸ்டிமேட் பண்றாங்க. தி டோட்டல் அசெட் ஆஃப் திருப்பதி டெம்பிள். திருப்பதி டெம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 917 இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாங்க, சென்னை உட்பட. மொத்தமாக அசஸ் பண்ணி பார்த்தா திருப்பதி மட்டுமே 2,47,000 கோடி ரூபாய் சொத்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானுக்கு இருக்கு. 2,47,000 கோடி. தமிழ்நாடு அரசனுடைய ஒரு பட்ஜெட்டுங்கிறது 3 லட்சம் கோடிங்க ஐயா. அதனால் ஆன்மீகம் சார்ந்த அரசியல், ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் நெறி, ஆன்மீகம் சார்ந்த பொருளாதாரம் வரும் பொழுது மட்டும்தான் முருகன் நிம்மதியாக இருப்பார். முருகன் நிம்மதியாக இருக்கும் பொழுது நாம் நிம்மதியாக இருப்போம். நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் நிம்மதியாக இருக்கும். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. போகும் பொழுது வரும் பொழுது எதுவும் நமக்கு நடக்காது. காரணம், எப்பொழுதும் முருகபெருமான் நம்ம கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எனக்கு முன்பு சிரவை ஆதீனம் சாமி பேசும் பொழுது ஒரு அற்புதமான கந்தர் அலங்காரத்தை சொல்லிட்டு இதை மட்டும் சொல்லுங்க போதும் என்றார். ஐயாவுடைய அனுமதியோடு மறுபடியும் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன். நாள் என் செய்யும். இன்னைக்கு நாள் சரியில்லை, செவ்வாய்க்கிழமை பண்ணாதீங்க, புதன்கிழமை பண்ணாதீங்க. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். ஒரு வினை என்னதான் பண்ணிரும். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். சனி பகவான் வந்துட்டாரு, சுக்கர பகவான் வந்துட்டாரு, சூரிய பகவான் வந்துட்டார். கொடும் கூற்று என் செய்யும். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்பே வந்து தோன்றின. இது நம்முடைய கந்தர் அலங்காரத்துக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் சொன்னது. எப்பொழுதுமே ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றான், நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதனாலதான் பாருங்க, மழை வந்த மழை கூட நின்று இருக்கிறது. ஏன்னா பவன் கல்யாணம் அவங்க பேசி கந்தர் சஷ்டி கவசம் முழுவதுமாக முடிந்து அதன் பிறகு தீபாராத்தனை சாமிக்கு காட்டி நமக்கு காட்டும் வரை மழை வரப்போவது கிடையாது. கண்ணீர் துளிகள் மட்டும் வந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சிறப்பாய்ந்த ஒரு மாநாடு நடத்தியதற்கு, இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து காட்டியதற்கு, எத்தனையோ மனிதர்கள் பெயர் தெரியாம இந்த இயக்கத்துல டிராபிக்கை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி இல்லாம ரோட்ல அவ்வளவு பேர் நிற்கிறாங்க. அத்தனை இந்த பேர் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வந்திருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக 4 முன்னாள் அமைச்சர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். சாதாரண பொதுமக்கள் வந்திருக்கின்றார்கள். முருக பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். அழைப்புதல் வாங்கிய கட்சி தலைவர்கள் எல்லோரும் தங்களுடைய தொண்டர்களை, தலைவர்களை அனுப்பியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாநாடாக நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னது போல இன்னி தமிழ்நாட்டில் மதுரை முருகர் மாநாட்டுக்கு முன்பு, மதுரை முருகர் மாநாட்டுக்கு பின்பு என்றுதான் அரசியல் சரித்திரம் இருக்கும். அதை நடத்தி காட்டியதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அற்புதமான உரையை வழங்கி சென்றிருக்கிறார் நம்முடைய அண்ணாமலைஜி. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கோஷம் போட போறோம். கோஷம் போட்ட பிறகு நம்முடைய ஐயா பவன் கல்யாண் ஐயா வரப்போறாங்க. இட ரெடியா? மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், சாது பெரியவர்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கையை உயர்த்தி கோஷம் போடணும். இதுதான் இன்னைக்கு உலக வைரல் ஆக போகுது. நாம போடக்கூடிய கோஷம் கேமராக்காரங்கெல்லாம் மேல வந்துடலாம். நீங்க கவர் பண்ண வேண்டியிருக்கும். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு,
கந்தனுக்கு கடம்பனுக்கு வேலனுக்கு பாலனுக்கு அழகனுக்கு குமரனுக்கு வேல்வேல் வேல்வேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் கந்தனுக்கு கடம்பனுக்கு வேலனுக்கு பாலனுக்கு அழகனுக்கு குமரனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. இப்படியாக நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவருடைய மதிப்பிற்குரிய ஆந்திராவினுடைய துணை முதல்வர் மாண்புமிகு திரு பவன் கல்யாண் அவர்கள் உரையாற்ற வருவார்கள். அதற்கு முன்னதாக அவருக்கு நம்முடைய மாநில நிர்வாகிகள், நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் மாலை அணிப்பார்கள்.